வணக்கம். இன்றைய ஜோதிட தகவலில் கடவுளினுடைய சின்னம், கடவுளினுடைய அச்சாரம் என்ன? கடவுளினுடைய சின்னம் அச்சாரம்னா, சிவனை பார்த்தா ஊதி போட்டுக்கிறது, பட்டை போட்டுக்கிறது, அம்பாளை பார்த்தா குங்குமம் வச்சுக்கிறது, அதே போல் பெருமாளை பார்த்தா திருநாமம் போட்டுக்கிறது அப்படின்னு. இதில் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இதெல்லாம் போட்டால் தான் கடவுளினுடைய பக்தன் தெரியுமா? அதெல்லாம் எல்லாமே நான் பக்தியாக இருக்கிறேனே, நான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிறேனே, நான் தியானம் பண்ணுறேனே, நான் யோனா பண்ணுறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளுடைய அச்சாரங்கள் என்ன அப்படின்னா, மருத்துவ ரீதியாகவும் வேலை செய்யுது, அதுபோக ஆன்மீக ரீதியாக பக்தி மார்க்கத்தை பெருக்குது. எப்படி என்றால், கடவுளுடைய அச்சாரங்களை போட்டுக்கிறப்போ நான் கடவுளுக்கு கட்டுப்பட்டவன், மீறி செய்யாதங்கிறது மனநிலையை உறுத்துவது தான் இந்த உபதி திருநாமம். இது எல்லாமே அதே போல் ஆன்மீக ரீதியாக, அறிவியல் ரீதியாக என்ன வேலை செய்யுது அப்படின்னா, ராமக்கட்டியில் திருநாமம் போடும் பொழுது ராமக்கட்டி, வேனல் கட்டியை இதெல்லாம் நீக்குவதற்கு வல்லது. அதுபோக இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணுறது. அதுபோக பெருமாளுடைய பாதமாக பாவிக்கப்பட்டு அந்த ராமத்தை போடும் பொழுது ஒரு வகை அழகு தொகுக்கப்படுது. இதை பார்க்குறவனுக்கு இன்னொன்றுக்கு இவ்வளோ பெரிய ஆளே அடக்கமாக பெருமாளுக்கு அடிபணிந்திருக்கிறாரே, நாமளும் ஏன் பக்தியாக இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை தோணுமா? தனக்காக போடாட்டினாலும் இல்லை, பெருமாளுடைய பக்தன் நீனும் பக்தனாகணும் பிறரை வற்புறுத்தாமல் தன்னை போல பிறரையும் ஆன்மீக செயலில் பக்தனாக மாற்றக்கூடியதுக்கு தான் இந்த அச்சாரங்கள்னு பேர். அதே போல் உபதியாகப்பட்டதும் மந்திரமாவது நீது, வானவர் மேலே நீது, சுந்தரமாவது நீது, துதிக்கப்படுவது நீதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த உபதியாகப்பட்டதும் போடும் பொழுது கூட இந்த மாதிரி அது பிரதமான பிரதிபலனை வேலை பார்க்குமா. அதனால் தெய்வ சின்னங்களான அச்சாரத்தை போடுவதற்கு தயக்கமோ வயக்கமோ கொள்ள வேண்டாங்கிறன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி. ஆனந்தாழ்வார். வணக்கம். ஆலய வழிபாடுகள் முறைகளெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் தரிசனம் செய்யணும்னா நித்ரா ஆரா என்று சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிது தரிசனம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம்.